ஐயா உங்கள் பேர் சொல்லுங்கள் ஐயா. என் பேர் சஞ்சீவிநாதன். இந்த வால்பாறையை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க, அந்த யானை வருது கரடி வருதுலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையா ஐயா? உண்மைதாங்க. அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். அது மேக்ஸிமம் எங்களுக்கு கார்த்திகை மாதம் மாலை போட்டாங்கன்னா சபரிமலைக்கு யானை பூரா கேரளாவில் உள்ள யானை கீழே இறங்கிடுது. அப்புறம் இப்போ கொஞ்சம் சமீப காலமாக யானை இந்த ஏரியாக்குள்ளேயே இருக்குது. அது கூட்டமாக வருது, தனிப்பும் வருது, ஒத்தையாகவும் வருது, ரெட்டையும் வருது. அது ஆனை அது பாட்டில் கூட்டமாக வருது. ஆனை வந்துச்சுன்னா ஒரு சில யானைங்க வீட்டடிக்கிற யானைகளாக இருக்குது, ஒரு சில யானைங்க கொய்யாப்பழம் திங்கிறதா இருக்குது, ஒரு சில யானைங்க பெலாப்பழம் திங்குது. இப்படி யானைகள்லேயும் வித்தியாசம் இருக்குது. அந்த யானைகள்னால பாதி பேர் அப்படியே வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் புலி 4 திசையிலும் எங்களுக்கு 4 திசையிலும் அந்த காலத்துலேருந்தே புலி இருக்குது, வரப்புலி. அது 14 வேங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் நாங்கள் வேங்கன்னு தான் சொல்லுவோம். அந்த புலி இருக்குது, இப்போ வரைக்கும் இருக்குது. சிறுத்தையும் இருக்குது. சிறுத்தை கொஞ்சம் அதிகமாக நடமாட்டமாயிருச்சு. கரடி ஒரு 2 குரூப் இருக்குது. ஆனால் நாங்கள் வாழ்க்கையில் அப்படியே கஷ்டப்பட்டு போயிட்டுருக்குறோம். ஆபத்தான மிருகங்கள் இது ஒன்று தான். காட்டெருமை நிறைய இருக்குது, அது எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. சிறுத்தையோ புலியோ யாரையும் அடிச்சதா ஒரு இது இல்லை இந்த எங்கள் ஏரியாவில். ஆனால் வால்பாறைக்குள்ள அது நடந்திருக்கு. இந்த பாவம் கிண்டிக்கா பசங்க வந்தாங்களா, அவங்க குழந்தைங்கள 2-3 குழந்தைங்கள சிறுத்தை கொண்டுருக்கு. வேற இந்த பாம்புங்களாம் அப்படி அந்த மலைப்பாம்புலாம் இருக்குன்னு சொல்றாங்க. மலைப்பாம்பெல்லாம் இருக்குது, வளம்பாம்பு இருக்குது, ராஜநாகமெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அப்பப்போ தான் கண்ணுக்கு தென்படும் மொழிய, மற்றபடி தென்படாது. நீங்க எதனா நைட்ல தான் அந்த பாட்டி சொன்னாங்க நெருப்பு போட்டு இந்த பட்டாசுலாம் அது வந்து யானைக்கு. அதை கொஞ்சம் நல்லா சொல்லுங்க, அது எப்படின்னு. யானைக்கு எப்படின்னா நாங்கள் சாயந்தரமே நெருப்பு போட்டுருவோம். அப்புறம் பட்டாசு தலைமாட்டு கடையிலே வச்சுருவோம். யானை வந்து சவுண்டு கேட்டதுமே பட்டாசு அங்கேருந்து கொடுத்து, பட்டாசு கூட பயப்படுறதில்ல யானை. நெருப்புக்கு தான் யானை போகுது. தீப்பந்தத்தோடு தான் படுத்துருக்கணும். எங்களுக்கு மண்ணெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரணும். மண்ணெண்ணெய் 2 லிட்டர் கொடுக்குறாங்க, அதெல்லாம் பத்தாது. எங்களுக்கெல்லாம் ஒரு 5 லிட்டரு 10 லிட்டரு மண்ணெண்ணெய் கொடுத்தா மட்டும்தான். ஏன்னா அந்த 2 லிட்டரு 2 நாளில் முடிஞ்சு போயிடுது யானைக்கு தீ போடும்போது. இங்கே மொத்தம் எத்தனை குடும்பம் யாசிக்கிறாங்க? எத்தனை குடும்பம் இருப்பாங்க? இங்கே ஒரு 400 குடும்பம் இருந்த இடம் இன்னைக்கு வந்து ஒரு 4 குடும்பம் தான் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து யாருன்னு தெரியல. ஆனால் இது கவர்மெண்ட் தாண்டி தமிழ்நாடு கார்பரேஷன். அதுதான் எங்களுக்கு புரியாத புதிதாக இருக்குது. இங்க இந்த பள்ளிக்கூட வசதி, இந்த காலேஜ் வசதி அது மாதிரி இங்க எதுவுமே கிடையாது. எங்க இருக்க மக்கள் எப்படி 4 குடும்பம், அதுல எல்லாருமே போயிட்டாங்க வெளியே. அதனால இங்க பள்ளிக்கூடத்துக்கு ஆள் இல்லை. பள்ளிக்கூடம் இன்னும் மூடலை. ஆள் இருந்தால் தானே பள்ளிக்கூடம் நடக்கும். போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு மாணவன் இருந்தால் அதுக்கும் டீச்சரு வாத்தியம் எல்லாம் போட்டு பள்ளிக்கூடம் ஒழுக்கமாக தான் நடந்துருந்துச்சு. ஒருத்தருக்கா? ஒரே பையனுக்கு. ஒரு பையனுக்கு ஒரு டீச்சர் போட்டாங்க. ஒரு டீச்சரு, ஒரு சத்துணவு, ஒரு ஹெட் மாஸ்டர், 3 பேர் போட்டும் கூடி இது நடந்துட்டு தான் இருந்துச்சு. அவர் படிச்சு மேலே இடத்துக்கு போயிட்டாரு. அவர் மேலே ஸ்கூலுக்கு 6ஆம் கிளாஸ் போனப்போ அவன் 1வது படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இதுதான் நடந்தது. இப்போ கவர்மெண்ட்டுக்கு இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு வசதி வாய்ப்பு எதனா வேணும்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்பீங்க? இந்த எங்களுக்கு வசதி வாய்ப்பு நாங்கள் இங்கேயே பிறந்து வந்துட்டோம். எங்களுக்கு போனால் கொஞ்சம் இப்போ இது வந்து 300-400 பேர் வேலை செஞ்ச இடத்துல இன்னைக்கு 17 பேர் தான் வேலை செய்கிறாங்க. அதே 400 பேரை கொண்டு வந்து இந்த ஏரியாவை திருப்பியும் புதுப்பிக்கலாமே, எங்களுடைய இயற்கை. அப்போ நாங்களும் இப்போ 3வது வருஷமாக இங்கே இருக்கிறோம். அப்போ நாங்கள் எங்கே போகிறது? எங்களை வழி விட்டா நாங்கள் எங்கே போவோம்? சரி ஐயா, நன்றி.